வணக்கம். டாப் ஜட்ஜா இன்னைக்கு திருப்பி மறுபடியும் அரசியல் ஸ்பெஷல். தமிழ்நாடு அரசியல் மறுபடியும் சூடு பிடிச்சிட்டு இருக்கு. ஸோ நம்ம எக்ஸ்பர்ட் ரோசா வசந்த் கூட இன்னைக்கு பேச போறோம். ரோசா வசந்த் ஏற்கனவே நம்ம தமிழ்நாடு தேர்தலை பற்றி ஒரு சில செய்திகளை பகிர்ந்துட்டோம். இப்போ ஓரளவுக்கு கூட்டணிகள் அமைஞ்சிட்டு இருக்கு. ஸோ அதை பத்தி தான் இன்னைக்கு பேசுவோம். வாங்க. டாப் ஜட்ஜ் அரசியல் களம் டிஎன். வணக்கம். வணக்கம் தினேஷ். வாங்க ரோசா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும், எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கு. அருமை. சரி, ஃபர்ஸ்ட் நம்ம இந்த கூட்டணிகள் இப்போ டிஎம்கே காங்கிரஸ் கொஞ்சம் ஓரளவு கலக்கி ஆண்டுட்டார் அப்படின்னு நினைக்கிறேன். இல்ல அவர் அடங்கி போனாரா? அடங்கி போயிட்டாரு சொல்லலாம். இணக்கம், கோபம் எல்லாம் சேர்ந்து கடைசியில ஒரு வழிக்கு வந்து அது ரொம்ப அது அவரோட ரிலீஃப் பாத்தீங்களா? ஸ்டாலின் பேசும்போது இப்படி கையை காட்டி அது ரொம்ப அவரோட முகத்துல அவர் முடிச்சிட்டான்றதை விட அவர் ரொம்ப ரிலீஃப் தான் அவருக்கு இருந்தது. அது ஒரு பிரச்சனையா இருந்தது. ஏன்னா தொண்டர்கள்லாம் நிறைய பேர் போனா பரவாயில்லன்ற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. தொண்டர்கள்லாம் நிறைய இவங்க பேஸ்புக்ல இதுல எல்லாம் அவருக்கு அது காங்கிரஸ் போனா அது பெரிய பிரச்சனைன்றது தெரியுது. அதனால அவர் அது ஒரு ரிலீஃப் தான் அவங்களுக்கு. கரெக்ட் சார். நான் அருமையா சொன்னீங்க. அவருக்கு சொன்ன மாதிரி நீங்க சொன்ன மாதிரி பயங்கரமான ரிலீஃபா தான் அவர் போயிட்டு இருந்தாரு. ஆனா காங்கிரஸ் திடீர்னு சொல்லிட்டு ஒரு தேஞ்சது இருக்கிற ஒரு கட்சி போன எலெக்ஷனை விட அதிகமா நல்லா வாங்கினாரு. அதுக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் அவருக்கு தான் ஃபுல் கிரெடிட் அப்படின்னு சொன்னோம். ஒரு பயமுறுத்தியே வாங்கிட்டார் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு ராஜ்யசபா சீட்டு பிளஸ் 28 சீட்ஸ். இல்ல, வெவ்வேறு வகையில அது தொந்தரவு கொடுத்த ஆட்கள் வேற. தமிழ்நாடு இப்ப காங்கிரஸ் தலைவரா இருக்கிற அவர் தான் இவங்களோட திமுக ஆள் மாதிரி தான் அவர். மற்றவங்க வெவ்வேறு ஆட்கள் பல்வேறு தொந்தரவுகளை கொடுத்து அங்க போயிருவோம். தாவைக்காவை வச்சு தாவைக்காவை இந்த அளவுக்கு பயங்கரமா ரொம்ப இந்த கேம் தான் சொல்லணும். அது அரசியல் இது சகஜம் அப்படின்னு சொன்னாலும் இது ஒரு மோசமான கேம் தான். அது ஒரு நேர்மையான கேம் கிடையாது. தாவைக்கா பக்கம் போயிருவோம் சொல்லி ஒரு பயம். தாவைக்கா பக்கம் போறதுல லாபம் இல்லைன்னு அவங்களுக்கு தெரியும். தாவைக்கா பக்கம் போய் பெரிய லாபங்கள்லாம் அடைய முடியாது. ஆனா திமுகவுக்கு பெரிய நஷ்டத்தை உருவாக்க முடியும். அந்த மாதிரி உருவாக்கிடுவோன்ற ஒரே பயமுறுத்தலை வச்சு இவங்க வாங்கிட்டாங்க. இதுல தாவேக்காவை தான் நல்லா ஏமாத்தி விட்டுருக்காங்க. அவங்கள இப்போ அவங்க ஏதோ வருன்ற மாதிரி ஒரு பெரிய கனவுகளை வச்சு எதிர்பார்ப்பு இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஆமா, அவங்க அப்படி இருந்தா தனியா நின்று ஒரு பெரிய அளவுக்கு ஏதாவது பண்ணிடலாம் அப்படிங்கிற இது இருந்தது. பலருக்கும் இருந்தது. இப்ப தாவேக்கா திமுக எதிர்ப்பா இருந்துகிட்டு பாஜக பிடிக்காம தாவேக்காவை சப்போர்ட் பண்ற ஒரு சிலர் இருக்காங்க. அந்த மாதிரி சிலருக்குலாம் ஒரு பெரிய அளவுக்கு காங்கிரஸ் சேர்ந்ததுன்னா ஏதாவது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இப்ப அவங்களுக்கு எல்லாமும் ஏமாற்றம் தான் இது. ஆனா எதிர்பார்த்ததுதான். தாவேக்கா கூட காங்கிரஸ் போகிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா அது போனா நேஷனல் லெவல்ல அடிபடும், நம்பர் 1. அடுத்தது இங்க பெரிய அளவுக்கு எதுவும் செய்ய முடியாது. இது வெறும் இந்த கேம் தான். ஒரு கேம் ஆடி அவங்க அதுல வெற்றி பெற்றுட்டாங்கன்னு தான் சொல்லலாம். ஆனா இன்னொரு விஷயம் நீங்க பாத்தீங்கன்னா, டிவிகே பத்தி தற்கூரி அது இதுலாம் இவங்க பேசிட்டு இருந்தாலும் கூட, என்னை பொறுத்தளவு பாத்தீங்கன்னா திமுக தான் தாவேக்காவை பத்தி ரொம்ப பயந்துட்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு ஆக்சுவலா சந்தேகம் இல்ல. திமுக தாவேக்காவை பத்தி பயப்படல. திமுக தாவேக்காவும் அதிமுகவும் கூட்டணி அமைஞ்சிருமோ என்பதுல ரொம்ப பதற்றப்படுறாங்க. தாவேக்காவை பத்தி பயப்படுறது எதிர்காலத்துக்கு தான். எதிர்காலத்தில் அவர் ஒரு போட்டியா வருவாரோ? ஏன்னா இவங்களோட கனவுகள் ரொம்ப பெருசா இருக்குல்ல. உதயாநிதி, அதுக்கப்புறம் இன்பநிதியை கொண்டு வரதுக்கு கூட பிளான் இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா இப்ப ரெட் ஜெயின்ட்ல வராரு. அது ஒரு பெரிய லாங் பிளான். அது ஒரு பெரிய ஹிஸ்டரி. இதுக்கே ஒரு பிளான் இருக்கு அவங்க. இது எல்லாமே அன்னைக்கு கலைஞரே அந்த பிளான் போட்டிருக்காருன்றது, அவர் எவ்வளவு ஆழமா அந்த பிளானை போட்டிருக்காருன்றது நினைச்சாலே நமக்கு வியப்பா இருக்கு. ஏன்னா ஒரு உதாரணம் சொல்றேன். இப்ப பழைய எது எடுத்துக்கிட்டீங்கன்னா, மதிமுகவை வெளியில போச்சு, வைகோ வெளியில போச்சு இல்ல. வைகோ மேல ரொம்ப ஒரு மோசமான கேம், அது இருக்கிறதுலே கேவலமான கேம் அவர் மேல கொலைப்பழி சுமத்தி அவர் வெளியே தருனாங்க. அப்போ எனக்கெல்லாம் ரொம்ப, நான் ஒரு திமுக ஆதரவாளன், அது ஒரு பெரிய நஷ்டமா இருக்கும் திமுகவுக்கு அப்படின்லாம் நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அது உண்மைதான், நஷ்டமா தான் இருந்தது. ஆனா நஷ்டமானாலும் அது ஏதோ ஒரு டெஸ்ட் மேட்ச்ல தோக்குற மாதிரி தான், ஏதோ ஒரு ஆட்டத்துல தோக்குற மாதிரி ஆட்சி போனாலும் சொத்து நம்ம கையில இருக்குன்ற மாதிரி கட்சி நிரந்தரமா அவங்க கையில இருந்தது. அந்த மாதிரி அது ஒரு தீர்க்க தரிசனம் மாதிரி தான். அது இப்ப யாரும் எந்த போட்டியும் கிடையாது, எதுவும் கிடையாது. யாருக்கும் கேள்வியே இல்லை பாருங்க. ஸ்டாலினுக்காவது அவ்வளவு கேள்வி இருந்தது, உதயாநிதிக்கு கேள்வியே இல்லை. யாருமே எந்த கேள்வியுமே கேட்கல. சோ இது ரொம்ப இந்த பிளான் ரொம்ப இதா ஒர்க் ஆயிட்டு இருக்கு. சோ அந்த பிளானுக்கு விஜய் எதிர்காலத்துல வருவாருன்றதான் பயம். முடியும் இப்போ விஜய் ஜெயிக்க முடியாதுன்றது எல்லாருக்கும் தெரியும். அவங்களோட பயம் அதிமுகவும் இப்ப இருக்கிற பதற்றம் அதிமுகவும் தாவேக்காவும் கூட்டணி அமைச்சிருமோ என்பதுதான் பதற்றம். அந்த பதற்றம் 2 பேருக்கு இருக்கு. ஒண்ணு திமுகவுக்கு இருக்கு, அவங்க இல்லைன்னு காட்டிக்கிறாங்கன்னா அவங்களோட பதற்றம் தெளிவாவே தெரிஞ்சுது. இன்னொரு தரப்பு இருக்கு, அது திமுக எப்படியாவது தோக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இருக்காங்க. அவங்கள சிலருக்கு இது எப்படியா அந்த கூட்டணி அமைஞ்சிடணுமே, இது ஓட்ட பிரிக்க போகுதுங்கிற ஒரு பெரிய பதற்றம் இருக்கு. என்னை பொறுத்தவரை அது உண்மைதான் நினைக்கிறேன். அந்த பதற்றம் ஒரு நியாயமான பதற்றம்.
என்னை பொறுத்தவரை தாவேக்க வந்து ஒரு பெரிய அளவுக்கு இந்த இதுல ஒரு பங்கு வகிக்க போகுதுன்னா அவங்க ஆட்சியை பிடிக்கவோ இதுவோ பண்ண போறது இல்லை. அவங்க பெரிய அளவு அவங்க என்ன பொறுத்தவரை அவங்க ஒரு சீட்டு கூட ஜெயிக்க மாட்டாங்கன்றது என்னுடைய கருத்து. அவங்க வந்து ஒரு சீட்டு கூட தனியா நின்று 234 ஜெயிக்க, ஏன்னா ஜெயிக்கிறதுக்கு 35% மேல வேணும். ஒரு பெரிய லெவலுக்கு ஜெயிக்கணும் ஒரு தொகுதியில 35 அவங்க அடையறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அவங்க வந்து மிஞ்சி போனா எந்த வித கணக்கு போட்டாலும் 20 தாண்டறதுக்கே ரொம்ப வாய்ப்பு கம்மி. நீங்க நினைக்கிற மாதிரி 20% வாழ்ந்தா கூட இதுல இன்னொரு பிரச்சனை என்னன்னா, இப்ப நீங்க திமுகவுக்கும் அதிமுக விழுக்காடு சதவீதம் வித்தியாசம் பாத்தீங்கன்னா, போன எலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா ஒரு 3-2 விழுக்காடு தான். அவ்வளவுதான், ரொம்ப டிஃபரன்ஸ் எல்லாம் இல்ல. சோ அந்த இதுல பாத்தீங்கன்னா 66 தான் வச்சிருக்காங்க. இப்போ நீங்க டிவிகேக்கு வந்துட்டு 25க்கு மேல வந்து அவங்க சீட்டே ஜெயிக்க முடியும். அவங்க 20% வந்து வந்தா கூட ஒரு சீட் கூட நிச்சயமா தேவை. ஒரு சீட்டு என்ன ஓட்டு பிரிஞ்சு ஜெயிச்சாலும் ஒரு சீட்டு ஜெயிக்கிறதுக்கே 30க்கு மேல தேவை. ஏதோ அந்த இடத்துலயாவது 30க்கு மேல தேவை. அவங்க வந்து அதை அவங்க அடையக்கூடிய வாய்ப்பு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. இந்த கூட்டத்தை வச்சு இதெல்லாம் இது பண்ணவே முடியாது. இது எந்தவித முடிவுக்கும் வர முடியாது. இந்த கருத்து கணிப்பெல்லாம் நம்பவே முடியாது. அந்த மாதிரி பல்வேறு கருத்து கணிப்புகள் இருக்கு. அப்படி எந்த கருத்து கணிப்பும் அவருக்கு 35க்கு மேல வரும்னு சொல்லல. அவங்களே சொல்லிக்கிறாங்க. அவங்க வந்து அதுவும் கூட்டணி எல்லாம் இல்லாம இந்த காலத்துல வந்து ரெண்டாவது அதை விட என்னன்னா ஒரு ஜெயிக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு பிம்பம் வேணும். அந்த ஒரு மாயைன்னு சொல்லுவாரு சோ ராமசாமி. அது ஒரு மாயைன்னு சொல்லுவாரு. அந்த மாதிரி ஒரு மாயை வேணும். ஏன்னா அப்போ திமுக ஒரு மாயை இருந்ததுன்னு சொல்லுவார் அவர் வந்து 96ல ரஜினி தமாக அப்படின்னா இருக்கும்போது ஜெயிக்க போற ஒரு மாயை. அந்த மாதிரி ஒரு மாயையும் இங்க வந்து கிரியேட் ஆகல. அதனால இந்த இடத்துல வந்து தாவேக்காக்கு அந்த மாதிரி எதுவும் கிடையாது. ஆனா அவங்க வந்து நிச்சயமா பெரிய அளவுக்கு ஓட்டை பிரிப்பாங்க. அந்த ஓட்டை பிரிக்கிறதுங்கிறது இப்போ தனியா நின்று ஓட்டை பிரிச்சா திமுகவுக்கு பெரிய சாதகமா இருக்கும். அந்த வகையில திமுக வந்து தாவேக்கா வந்து உள்ளுக்குள்ள அவங்க தான் நம்பி இருக்காங்கன்றதான் என்னுடைய கருத்து. அவங்க வெளியில தாக்கிக்கிட்டாலும் என்ன பண்ணாலும் அவங்களோட நம்பிக்கையா தாவேக்கா தான் இருக்கு. இதை எடப்பாடி பெரிய அளவுக்கு உணர்ந்தாராங்கிறது எனக்கு சந்தேகம். எடப்பாடி வந்து ஏதாவது வகையில விட்டு கொடுக்கணும்னு அவர் வந்து அவருக்கு தெரியும் இந்த எலெக்ஷனை விட்டா மொத்தமா அதிமுகவே காலிங்கிறது அவருக்கு தெரியும். அவர் ஏதாவது வகையில இதை வந்து விட்டு கொடுத்து அவரை சேர்த்துக்குவாரா சேர்த்துக்க மாட்டாரா அப்படிங்கிறது இது இருக்கு. இப்படிதான் சொல்லும் போது வந்து நம்ம வந்து எனக்கு தனிப்பட்ட முறையில விஜயை வந்து அவருடைய ஆட்சி நல்லா இருக்கும், அவரை வந்து எந்த விதத்திலும் நம்பிக்கை நட்சத்திரம் எல்லாம் பார்க்கல. அவர் வந்து நம்ம விஜயோட இதை பத்தி எனக்கு பெரிய ஒரு மோசமான கருத்துக்கள் தான் இருக்கு. ஆனா என்னன்னா இந்த எலெக்ஷன்ல அவர் பெரிய பங்கு வகிப்பாங்க அப்படிங்கிறது. கண்டிப்பா. சோ இதுல எனக்கு இன்னொரு நான் முதல்ல இருந்து நம்ம பேசிட்டு இருக்கோம் வந்து விஜய் வந்துட்டு டிஎம்கே பிளான் பி டீம் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது பிளான் பி டீம். ஏன்னா கமலஹாசன் வந்தது பாத்தீங்கன்னா அவர் வந்து கொங்கு இடத்துல வந்துட்டு ஏடிஎம்கே ஓட்டை பிரிக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டவர். அதை அவர் சரியா செய்ய முடியல. ஆனாலும் தன்னால முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு ஓரளவுக்கு பிரிச்சார் அப்படின்னு தான் சொன்னாரு. ஏன்னா அப்படி இருந்தும் கூட 66 சீட்டு வாங்கிட்டாங்க ஏடிஎம்கே. பட் இப்போ இவர் பண்றது பாத்தீங்கன்னா எனக்கு முக்கியமான சந்தேகம் ஏன் அவர் வந்து டிஎம்கே பார்ட் பி அப்படின்னு சொல்றேன்னா, அவரால திமுகவுக்கு தான் லாபம். ஆனா திமுகவோட பி டீம் இப்ப திமுக இப்ப என்னன்னா அவங்கள திமுக காரங்க வந்து ரொம்ப ஓங்கி அடிச்சு என்னன்னா பாஜகவோட பி டீம் பாருங்க பாஜகவை தாக்க மாட்டேங்கிறாங்கன்றாங்க. உண்மையில பாஜகவோட பி டீமா இருந்ததுன்னா அவங்க வந்து பாஜக உதவணும். அவங்களால பாஜக இந்த கூட்டணிக்கு தொந்தரவு தான். இல்ல அது நீங்க இன்னொன்னு பாத்தீங்கன்னா விஜய் பாத்தீங்கன்னா அவரு தான் தீராத விளையாட்டு பிள்ளை மாதிரி தான் இருக்காரு. அவர் பாட்டுக்கு ஜாலியா போறாரு. அவர் வந்து எலெக்ஷன்ல வந்துட்டு இவங்க டிஎம்கே வந்து அப்படி படிப்படியா வந்துட்டு பதற்றமா என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்க. விசிகே கூட ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க, எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இவர் பாட்டுக்கு டெல்லிக்கு போறாரு, வர்றாரு, ஜனநாயகனை பத்தி பேசுறாரு. ஒரு மீட்டிங் போற ஒரு சீரியஸ்னஸே இல்லையா அவருக்கு. சோ எனக்கு என்ன சந்தேகம்னா இவங்க வந்து பி டீம்னு ஏன் சொல்றேன்னா இவங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட சதவீதம் வாக்கு, அதாவது ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டர் அண்ட் ஆன்டி டிஎம்கே ஓட்டு ஒரு 10% பிரிச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அது வந்து டிவிக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. அது வந்து ஏடிஎம்கேக்கு கூட்டணிக்கு இல்ல என்டிஏ கூட்டணிக்கு வந்து கீழே போயிடும். சோ அதோட போதும் அப்படின்ற ஒரு முடிவோட தான் ஒரு இப்படி தீர விளையாட்டு. அதுதான் அவங்களுக்கு திமுகவுக்கு சாதகமா இருக்கும் அந்த ஓட்டு பிரியும்ங்கிறதெல்லாம் யதார்த்தமான விஷயம். இப்ப பி டீம் அவங்க செட் பண்ணாங்களா அப்படிங்கறது வந்து என்னால முடிவுக்கு வர முடியல. ஏன்னா வந்து அதுக்கு எந்த ஆதாரமும் கிடையாது. முதல்ல அதுக்கு ஆதாரம் கிடையாது. இது வந்து இவங்க லாபம் அடைவாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்தை வச்சுதான் அது சொல்றது. நம்ம அதை எந்த விதத்திலையும் அதை ஆதாரபூர்வமா இது பண்ண முடியாது. அதே நேரம் வந்து விஜய் வந்து திமுகவை தான் தாக்கிட்டு இருக்காரு. அவரோட அரசியல் வந்து அவர் அரசியல் இது பண்ணி வந்திருக்கலாம். அவர் வந்து தன்னோட அரசியல் ஆசையை முன் வச்சு அவர் இதுக்கு வந்திருக்கலாம். அவர் வந்து பி டீமா வந்திருக்கணுங்கிற அளவுக்கு எந்த நெகோசியேஷன் நடந்தது என்னங்கிறதுக்கு நமக்கு இது இப்ப அப்படி இல்லை. மற்றவங்களெல்லாம் பி டீம் சொல்லலாம். ஓபிஎஸ் வந்து திமுக கூட முன்னாடியே பேசிட்டு இருந்தது நமக்கு தெரியும். இந்த மாதிரி பல விஷயங்கள் நமக்கு தெரியும். அந்த மாதிரி திமுக கூட அவருக்கு எந்த கனெக்ஷன் இருக்கிற மாதிரி தெரியாது. பிஜேபி அப்படி சொல்லலாம். இவங்க வந்து தொடர்ந்து வந்து திமுகவோட பிரச்சாரம் தொடர்ந்து ஒரு விஷயத்த பிரச்சாரம் பண்ணீங்கன்னா கொஞ்ச நேரத்துல எல்லாருமே நம்ப ஆரம்பிச்சிருவாங்க. எதிர்கட்சிங்க எதிர்த்தரப்பு கூட அதை நம்ப ஆரம்பிச்சிருவாங்க. அந்த மாதிரி இவரை பாஜகவோட பி டீம்னு தொடர்ந்து சொல்லி அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை ஒரு பாஜகவோட பி டீம்னு நிச்சயமா இருக்கு. நான் பாஜக
பாஜக அதிமுக கூட்டணி இல்லை, இந்த 2 கூட்டணிக்கு அவருக்கு நஷ்டம் தான், இந்த 2 பேருடைய கூட்டணிக்கு நஷ்டம் தான். திமுகவுக்கு அவர் நிச்சயமா பெரிய ஒரு இது, ஆனா அந்த பக்கம் சேர்ந்துட்டாருன்னு வைங்க. இப்ப ஏதாவது அமித்ஷாவோட கணக்குகள் மூலமா ஏதோ ஒரு வழியில இப்ப இருக்கிற அவருக்கு மிரட்டல்கள்லாம் இருக்கு, அவருக்கு வசமா மாட்டிட்டு இருக்காருன்ற பிரச்சனை இருக்கு. இந்த மாதிரி பிரச்சனைகள்னால அவர் ஏதாவது இணங்கி இந்த பக்கம் கூட்டணிக்கு வந்தாருன்னா அப்ப திமுகவுக்கு சிக்கல் தான். அப்ப சொன்னா பி டீம் இல்லைங்கிறது இப்ப தெரிஞ்சிடும் நமக்கு. அதை எதுவும் உறுதியா சொல்ல முடியல. கண்டிப்பா. சோ இப்ப வந்து நீங்க பாத்தீங்கன்னா இன்னும் தேர்தல் கடைசி நாளுக்கு வந்து சில நாட்கள், ஒரு வாரம் தான் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. மார்ச் 30 நினைக்கிறேன், ஞாபகம் இல்ல. பட் அதுக்குள்ள கூட்டணிகள்லாம் அறிவிச்சிடணும். ஏன்னா வேட்பாளர்கள் தாக்குதலுக்கான கடைசி நாள் நெருங்கிட்டு இருக்கு. அதுக்குள்ள எந்த கூட்டணி முடிவாயிடும். இப்ப வந்து டிவிகேக்கு வந்து 2 சாய்ஸ் தான் இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். 2 சாய்ஸ்ல 3 சாய்ஸ் வச்சுக்கலாம். ஒண்ணு வந்து இப்ப இருக்கிற பாதை, அதாவது தனியாவே நிப்பேன் அப்படிங்கிற மாதிரி. ஆனா தனியா நின்னா வந்துட்டு கண்டிப்பா ஒரு சீட் கூட கிடைக்காது அப்படிங்கறது வந்துட்டு ஒரு கத்துக்கு குட்டி கூட தெரியும். சோ இப்ப அது தெரியும், விஜய்க்கு தெரியுமான்னு தெரியாது. அதான் விஜய்க்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்ல. அவர் சுத்தி இருக்கிறவங்க என்ன செய்யறாங்க, இப்ப நீங்க சொல்றீங்க திமுகவோட பி டீமான்னு விஜய் சொல்றீங்க. விஜய் இருக்க வாய்ப்பில்லை என்ன பொறுத்தவரை. ஆனா சுத்தி இருக்கிறவங்க இருக்கலாம். நீங்க சொல்ற பாயிண்ட் அது அப்படின்னா அந்த பாயிண்ட் இருக்கலாம். அவர் சுத்தி இருக்கிறவங்க யார் பி டீம், ஆதவ அர்ஜுனா அங்கிருந்து தான் வந்தாரு. மத்தவங்களுக்கும் அந்த மாதிரி அவங்க அது இருக்கலாம். ஏன்னா அவங்க வந்து காசை விட்டு இறைக்கிறவங்க. நீங்க வந்து அந்த இதுல வந்து அவங்க வந்து பி டீம் யாராவது இருக்கலாம். அவரு தவறான, அவருக்கு யாரும் அறிவுரை சொல்றாங்க என்னன்னு தெரியல. அவரோட இதெல்லாமே ரொம்ப வினோதமா இருக்கு. இந்த மாதிரி யாரும் இருந்தது இல்லை. எம்ஜிஆர் எல்லாம் அந்த மாதிரி இருந்தது இல்லை. சுயமா சிந்திக்கிறாரு. அவர் வந்து பெரிய அளவுக்கு அரசியல் பண்ணாங்க. ஜெயலலிதா வர்றதுக்கு முன்னாடி பெரிய அளவுக்கு தெருமுனை கூட்டங்கள்ல எல்லாம் இருந்திருக்காங்க. ஜெயலலிதா பழைய போட்டோஸ் எல்லாம் நீங்க பாக்கலாம். ஒரு லுங்கி கட்டிட்டு யாரோ வந்து மாலை போடுற மாதிரி எல்லாம் இருக்கும். ஒரு தொண்டான், அந்த மாதிரி தொண்டர்கள் நடுவுல எல்லாம் அவங்க உரையாற்றி இருக்காங்க. அந்த மாதிரி எல்லாம் இருந்தது. விஜய்க்கு அந்த மாதிரி எந்த விதமான இதுவுமே இல்லை. இப்பவும் அவர் அரசியல் பண்ற மாதிரியே இல்லை. அவர் என்ன பண்றாருன்னே தெரியல. அவர் அந்த மாதிரி இருக்காரு. சோ அவருக்கு யாரு அறிவுரை சொல்றாங்கன்னு தெரியல. அவர் தவறான அறிவுரை சொல்றாங்க. அவங்க திமுகவோட ஆட்களா இருக்க வாய்ப்பு இருக்கு. என்ன பொறுத்தவரை அந்த வாய்ப்பை தான் நான் பாக்குறேன். விஜயே இருப்பாருன்னு எனக்கு தோணுது. கரெக்ட். பட் ஆனா நம்ம அனாலிசிஸ் படி நம்ம பேசிட்டு இருந்தப்போ நீங்க என்ன சொன்னீங்கன்னா, இப்போ வந்து 2-3 விஷயங்கள் இருக்குல்ல. ஒண்ணு வந்து டிவிகே வந்து ஏடிஎம்கே என்டிஏ பக்கம் சாஞ்சிச்சுன்னா ஒரு புது கட்சி, இப்போ நீங்க வந்து எடப்பாடி வந்து எவ்வளவு சீட்டு கொடுப்பாரு அப்படின்றது, அது என்னதான் என்டிஏ கூட்டணி அப்படின்னு சொன்னாலும் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஏடிஎம்கே வந்து குறிப்பிட்ட சிங்கிள் மெஜாரிட்டியா வரதுக்கான சீட்டு தான் வச்சிருக்கணும். அதான் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி தமிழகத்துல அப்படிங்கிறதுனால அவங்க வந்து மெஜாரிட்டி சீட்ஸ் வைக்க பார்ப்பாங்க. இப்ப இவங்க சிறிய பத்திரிகைகளோட ஹேஷிங்லாம் பார்த்தீங்கன்னா 80 சீட்டு வேணும், துணை முதல்வர் வேணும் அப்படின்லாம் கேட்கறாங்க. இல்ல வந்து முதல்வரை பகுதியா பிரிக்கணும் அப்படின்லாம் கேட்கறாங்க. அதுக்கு எடப்பாடி ஒத்துப்பாருன்னு ஒரு கேள்வி. 2வது வந்துட்டு டிவிகேக்கு இன்னொரு ஐடியா என்ன இருக்குன்னா, இப்ப நாம் தமிழர் கட்சி ஏற்கனவே அறிவிச்சுட்டாங்க. ஆனா ஒரு காலத்துல சீமான் கூட வந்துட்டு விஜயோட இணக்கமா தான் போயிட்டு இருந்தாரு. இந்த 3வது இதுல வந்துட்டு விசிகேன்னு ஒண்ணு இருக்கு. விசிகே வந்து நீங்க பாத்தீங்கன்னா பாவம் பரிதாப நிலைமையில இருக்கு. இன்னைக்கு வந்து பிரேமலதாவுக்கு கூட அதிகமான மவுஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் டிஎம்கே. பிரேமலதாக்கு இருக்கிற மவுஸ் கூட திருமாவளவனுக்கு இல்ல. பேரம் பேசுற தன்மை இருக்கு அவங்களுக்கு. ஆல்மோஸ்ட் வந்து விசிகே வந்து டிஎம்கே அதிகமா அடகு வச்சுட்டாங்கன்னு தான் சொல்ல முடியும். அப்படிதான் எல்லாரும் சொல்றாங்க. என்ன பண்ணலாம்னா டிவிகே இஃப் விஜய் இஸ் a ப்ராப்பர் லீடர், அவர் ஒரு 3வது அணி விசிகே, நான் தமிழர், அப்புறம் வந்துட்டு அவரோட விஜய் கட்சி 3 பேர் டிவிகே 3யுமே கம்பைன் பண்ணி ஒரு 3வது அணியா கொண்டு வர முடியும். சோ 1 2 இதுல ஏடிஎம்கேக்கு சாதகமா பாத்தீங்கன்னா என்டிஏக்கு எது சாதகம்னா டிவிகே வந்து அதிமுக கூட்டணி வந்தா கண்டிப்பா சாதகம். கண்டிப்பா வந்துட்டு அந்த சமயத்துல வந்து அதிமுக வெற்றி வாய்ப்புகள் அதிகம். அதுவே டிவிகே வந்துட்டு விசிகே என்டிகே வந்து தனியா கூட்டிட்டு போனாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு சீட்ஸ் கிடைக்கும். அதாவது நீங்க சொன்ன மாதிரி 25% மேல ஒட்டு தாண்டாதுன்னா கூட ஓரளவுக்கு ஒரு 50 சீட் ஆச்சு அவங்களுக்கு தனியா ஜெயிக்க முடியும். அவங்க ஒரு ஃபோர்ஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும். ஆனா டிஎம்கே கண்டிப்பா மெஜாரிட்டியோட ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. சோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்ல முதல்ல வந்து எடப்பாடி அவர்கள் வந்து அவர் வந்து தெளிவா வந்து தன்னுடைய தலைமை, தான் முதல்வர் ஆகணுங்கிறது தான் இந்த அஜெண்டா. அதை பிஜேபி வந்து ஒத்துக்கிட்டு தான் அவங்க கூட இந்த இதுல வந்திருக்கு. ஸோ எடப்பாடி அந்த இதுல தான் இருக்காரு. அதுல இருந்து அவர் இறங்கி வர மாட்டாரு. ஆனா மெஜாரிட்டி இதுக்குன்னா எவ்வளவு தூரம் விடுவாருன்னு தெரியல. இப்ப 140 போட்டியிட்டா கூட அவர் வந்து 140க்கு மிகவும் குறைவாக தான் அவர் வர முடியும். அதுல வந்து 140 போட்டாலும் அது வந்து இந்த மெஜாரிட்டிக்கு 117 குறைவா தான் வர முடியும். ஸோ அவர் எந்த இதுல வந்து எடப்பாடி விட்டு தருவாரு அப்படிங்கிறது தெரியல. இப்ப வந்து எடப்பாடிக்கு வந்து அவரு முதல்வர் ஆகணும்னு சொல்றாரு. துணை முதல்வர் சான்ஸ் இருக்கா? ஏன்னா விஜய்க்கு பாத்தீங்கன்னா ஒரு புது துணை முதல்வர் என்கிற இது அந்த நெகோசியேஷன் நடந்த மாதிரி தான் எல்லாரும் சொல்றாங்க. இதெல்லாமே ஹேஷியங்கள் தான். எதுவும் அதிகாரப்பூர்வமா எதுவும் வரல என்ன பேசினாங்கன்றது. இப்ப எடப்பாடி தன்னுடைய தலைமை அப்படிங்கறத தெளிவா இருப்பாரு. துணை முதல்வர் அவர் விட்டுத்தர வாய்ப்பு இருக்கு. இது எல்லாமே வந்து நடுவுல இருக்கிற பிஜேபி அவங்க என்ன நெகோசியேஷன் கொண்டு வராங்க அப்படின்னு அவங்க ஒருவேளை கம்பல் பண்ணி அதை கொண்டு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு.
அதுக்குள்ள அதுக்கு விஜய் ஒத்து வருவாரா, இவங்க ஒத்து வருவாரான்றது ரொம்ப ஒரு குழப்பமா தான் இருக்கு. இப்போதைக்கு அந்த மாதிரி ஒரு நிலைமை இல்லைங்கிற மாதிரி தான் இருக்கு. இப்போ வந்து அவங்க வந்து கிட்டத்தட்ட மூன்று முனை போட்டி மாதிரி தான் இருக்கு இப்போ. ஓகே. ஸோ இப்போ அடுத்தது நீங்க பார்த்தீங்கன்னா, நாம் தமிழர் கட்சி. நாம் தமிழர் வந்து அவர் வந்து எல்லா தொகுதிகளுக்கும் வேட்பாளர் அறிவிச்சிட்டாரு. எனக்கு இன்னொன்னு என்ன பிடிச்சதுன்னா, நாம் தமிழர் கட்சியில எப்படி ஜாதி வாரியா அவர் வந்து வேட்பாளர்களை பிரிச்சிருக்காருன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. தமிழ்நாட்டோட நீங்க இன்னொரு கேள்வி கேட்டீங்க இல்லையா, அந்த கேள்விகளை தான் முடிச்சுவோம். நீங்க வந்து சொல்லுங்க. அடுத்த கேள்வி வந்து நாம் தமிழர் வந்து இப்போ விஜய் கூட போட்டி போட முடியுமான்னு கேட்டீங்க. அந்த மாதிரி ஒரு சான்ஸ் இருக்கிற மாதிரி தெரியல. ஏன்னா அவங்க ஏற்கனவே நிறைய சண்டை போட்டுக்கிட்டாங்க, நம்பர் 1. அடுத்தது வந்து நாம் தமிழர் கிட்டத்தட்ட அறிவிச்சிட்டாங்க, எல்லா இடத்துலயும் அவங்க வந்து தான் போட்டி போடுறதா அறிவிச்சிட்டாங்க. அதுல இருந்து இறங்கி வருவாங்கன்னு தோணல. விசிகா வந்து இது வரைக்கும் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்புகள் எல்லாத்தையுமே வந்து அவங்க வந்து, அதாவது அது ஒரு வச்சு ஒரு காங்கிரஸ் செய்த மாதிரி ஒரு பேரத்தை அவங்க செஞ்சிருக்க முடியும். அந்த விஷயத்தை அவங்க செய்யறதுக்கு எல்லாத்தையுமே தவறிட்டாங்க. அவங்க வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு அரசியல் கட்சியா வந்து விசிகா வந்து தன்னுடைய இதுல பெரிய தோல்வி அடைஞ்ச மாதிரி தான் எனக்கு தெரியுது. அதாவது 2 விஷயம் இருக்கு, விசிகாக்கு 2 விஷயம் இருக்கு. திருமாவளவனுக்கு 2 கடமை இருக்கு. ஒண்ணு வந்து அவர் தலித்துக்கு ரெப்ரசன்ட் பண்ற ஒரு கட்சி, அவர் வந்து அந்த நலன்களை பாதுகாக்கணும். அதுக்கான தொடர்ந்து நெகோசியேஷன்ல இருக்கணும். அந்த சமூகத்துக்கு அவர் பெரிய ஒரு இதை கொண்டு வரணும், ஒரு நன்மைகளை கொண்டு வரணும், பலன்களை கொண்டு வரணும். இன்னொன்னு, அதுக்கு மேல நடக்கிற வன்முறைகளை அவர் தொடர்ந்து தட்டி கேட்கணும். இந்த விஷயத்துல அவர் மேல பல விமர்சனங்கள் இருக்கு. அவர் சரியான விமர்சனங்களை வைக்கல, சரியான தன்னை எதிர்ப்பை காட்டல, ஏதோ ஒரு போம்போக்குல தோழமை சுட்டுதல் மாதிரி செஞ்சாருங்கிற மாதிரி அவர் மேல ஒரு விமர்சனம் இருக்கு. அடுத்தது இந்த நலன், குறைந்தபட்சம் அவர் கட்சிக்கான ஒரு நலனாவது இருக்கணும், கட்சியை வந்து வளர்க்கணும், கட்சிக்கு நிறைய சீட்டு வேணும் அப்படிங்கிற ஒரு இருக்கு. இவர் எடுத்த உடனே எல்லாத்தையும் திமுக பக்கம் ஒப்பு கொடுத்துறாரு. சனாதனத்தை எதிர்க்கணும், இதை எதிர்க்கணும், அதுக்காக நம்ம வந்து இந்த இதுல இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒப்பு கொடுத்துக்கிட்டே இருக்காரு. இந்த மாதிரி அவருடைய அரசியல் இந்த மாதிரி இருக்கிற ஒரு நிலைமையில வந்து அவரால் வந்து பேரம் பேசக்கூடிய ஒரு தன்மையா அவர்கிட்ட இல்லை. எப்போதுமே வந்து அவரை வந்து டேக் இட் ஃபார் கிராண்டட்னு எடுத்துக்கிறதுனால அவருக்கு வந்து எந்த விதமான ஒரு பேரத்திலையும் திமுக இறங்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. ஸோ அவர் வந்து அந்த விஷயத்துல பெரிய தோல்விதான் அடைஞ்சிருக்காரு. இப்போ என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அவருக்கு ஒரு இப்பவும் முடிச்ச உடனே அவர் அப்படிதான் சொல்லுவார்னு நினைக்கிறேன். நம்ம வந்து பாஜகவை எதிர்க்கிறதுக்கு வேற வழியில், அதுக்காக நாங்க இப்போ இந்த மாதிரி ஒரு சமரசத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னு தான் சொல்லுவார்னு நினைக்கிறேன் அவர் வந்து. பட் நீங்க விசிகே பாத்தீங்கன்னா அவங்க தனியா வர்றதுக்கான சாத்தியக்கூறு. ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா இப்போ பெர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழகத்துல தான் இந்தியாவில் அதிகமான தாழ்த்தப்பட்டவர்கள் இருக்காங்க. கிட்டத்தட்ட 25% அப்படின்றாங்க. நீங்க தமிழ்நாட்டில் இருக்கிற டெமோகிராபிக்ஸ் பாத்தீங்கன்னா பிக்கெஸ்ட் டெமோகிராபிக் அப்படின்னு பாத்தீங்கன்னா காஸ்ட் வைஸ் பாத்தீங்கன்னா வன்னியர் அவங்க வந்து ஒரு 35% தமிழ்நாட்டில் இருக்காங்க அப்படின்றாங்க. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா பறையர், இல்ல நீங்க வந்து அந்த பிற்படுத்தப்பட்டவர்கள் அப்படின்னு வச்சுக்கலாம். சோ அவங்க வந்து ஒரு 30% மேல வச்சிருக்காங்க அப்படின்னா. ஆனா ஒரு வன்னியர் கூட்டத்துல ஒரு 8%, 10% தான் வாக்கு வாங்கின அளவுக்கு ஒரு ஒருமுகப்படுத்தி அவங்களால வாக்கு சேகரிக்க முடிஞ்ச அளவுக்கு விசிகேனால முடியல அப்படின்னு நினைக்கிறீங்களா? அது வந்து நீங்க வந்து திருமாவளவனோட தோல்வி அப்படின்னு பார்க்க முடியுமா? இல்ல, விசிகா வந்து முதல்ல ஒரு சமூகத்தை பிரதிநிதித்துவப்படுத்துறாரு. அவர் வந்து எல்லா தலித்தையும் அவருக்கு அந்த மாதிரி சில முயற்சிகள் எடுத்தாரு, அது நடக்கல. உதாரணமா அருந்ததியர்கள் மேல விசிகா காரங்களோட வன்முறைன்னு சில அந்த மாதிரி நிறைய சம்பவங்கள்லாம் இருக்கு. அவர் வந்து அது வந்து எல்லா சமூகத்துக்குமான தலித் அரசியலை அவர் எடுக்க முயற்சி பண்ணாரு, அது நடக்கல. அது ஒரு பேச்சளவிலேயே இருந்தது. அடுத்தது அவர் ரெப்ரசன்ட் பண்ற அந்த பறையர் சமூகத்திலேயே வெவ்வேறு குரூப்புகள் இருக்கு, நிறைய பல பிரச்சனைகள் இருக்கு. ஆனா அவர் தான் ஸ்ட்ராங் லீடர். எந்த ஒரு கேள்விக்கு இப்ப வந்து அந்த சமூகத்துக்கு வந்து எந்த விதமான, அந்த சமூகத்து மேல என்ன வேணா செய்யலாம், கேள்வி கேட்க முடியாது அப்படின்னு ஒரு நிலை இல்லாத காரணம் அவர் தான். இப்ப ஒரு பெரிய அளவுக்கு வன்முறைகள் எல்லாம் அப்படி ஈஸியா கட்டவிழ்த்து விட முடியாது, உடனே அது பெரிய பிரச்சனை ஆகும் அப்படிங்கிறதுக்கு அவரோட இருப்பு வந்து ஒரு பெரிய முக்கியமான ஒரு காரணமா இருக்கு அவர் வந்து. சோ அதுக்காக வந்து அவருக்கு பெரிய அளவுக்கு அவரை நோக்கி ஓட்டுகள் போடுறதெல்லாம் இருக்கு. அது தவிர அவங்க ஓட்டுகள் அங்கங்க சிதறினாலும் பெரிய அளவுக்கு அவர் ரெப்ரசன்ட் பண்றாருன்றது உண்மைதான். ஆனா அவர் அரசியல் ரீதியா அதை வந்து பயன்படுத்திக்கல. அவர் வந்து பெரிய அளவுக்கு ரெண்டு விதத்துல, நான் சொன்ன மாதிரி அவங்களோட சமூகத்துக்கு எவ்வளவு தூரம் அது நன்மைகளை கொண்டு வருங்கிற விஷயத்திலையும், அதாவது நன்மைகள்னா முன்னேற்றத்தை, அது வந்து ஒரு அரசியல் வருதுன்னா அது இந்த விஷயம் கிடையாது. ஒரு எம்எல்ஏ இருக்காருன்னா அது மூலமா சாதிக்கக்கூடிய விஷயங்கள் பல இருக்கும். ஸோ அந்த விஷயத்திலையும் அவர் வந்து ஒரு பெரிய அளவு அவர் மேல விமர்சனம் வைக்க முடியும். அடுத்தது தன்னுடைய கட்சியை வந்து ஒரு அரசியல் கட்சியா எந்த அளவுக்கு பேரம் பேசி அவர் வளர்த்தாரு அப்படி. இப்ப ஏன் நீங்க சொன்ன மாதிரி பிரேமலதா அவங்க எவ்வளவு அழகா பேரம் பேசுறாங்க, இவங்க இந்த மாதிரி விஷயங்கள்ல அவர் வந்து ஒரு தவறிட்டாருன்றதுதான் அவர் மேல இருக்கிற விமர்சனம். கண்டிப்பா. நாம் தமிழரை பத்தி பேச ஆரம்பிச்சோம். நாம் தமிழ் சிங்களா தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இது எனக்கு என்னன்னா,
அவரு கட்சியை கையில் எடுத்து கிட்டத்தட்ட எவ்வளவு 15-16 வருஷம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். 16 வருஷமா அவர் நடத்திட்டு இருக்காரு. 16 வருஷமா பாத்தீங்கன்னா முதல்ல ரொம்ப கம்மியா 1-2% இருந்து இன்னைக்கு ஒரு 6-8% அப்படிங்களா அந்த அளவுக்கு வளர்த்திருக்காரு. பட் ஆனா அவருக்கும் வந்து உண்மை தெரிஞ்சிருக்கும். இப்ப நம்மள மாதிரி ஆட்களுக்கு தெரியறப்ப அவருக்கும் வந்துட்டு 30% கூட்டணி வைக்காமல் வந்து ஒரு சீட்டு கூட வாங்க முடியாது அப்படின்னு அவருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆனாலும் விடாப்பிடியா வந்துட்டு அவர் வந்து நான் தனியா நிற்பேன்னு சொல்லிட்டு இருக்காரு. சோ அவர் தனியா நிக்கிறதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம்னா இதேதான், டிஎம்கே பி டீமா அப்படிங்கிற மாதிரி தான். ஏன்னா எதிர்ப்பு ஓட்டு, திராவிடத்துக்கு எதிர்ப்பான ஓட்டுகளை வந்து இவர் வந்து தமிழ் தேசியம் அப்படிங்கிற பேர்ல இவர் தனியா வாங்கிட்டு இருக்காரோ அப்படிங்கிறது தான். சோ அந்த வாக்குகள் வந்து அதிமுகவுக்கோ பாஜகவுக்கோ போகாம இருக்கிறதுக்காக தான் இவர் காப்பத்திட்டு இருக்காரு. இவர் இருக்கிற ஸ்டென்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா இவர் திடீர்னு முருகன் அப்படின்றாரு. முருகர் வந்து ஒரு ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டு அரசியல் களத்திலே இல்ல. அவங்க ராமர் எடுத்த மாதிரி இவர் முருகன் எடுத்துட்டாரு. இவர் என்ன பிஜேபிக்கு ஓட்டு போகாம போகிறது தான் என்டிகேவோட முக்கியமான வேலையா பார்க்கறது. அதனால அவன் வந்து டிஎம்கே இன்னொரு பி பிளஸ் டீம் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படிதான் அவரு வந்துட்டு இருக்காரா? அவரோட கேம் பிளான் என்ன? ஏன்னா எனக்கு என்ன பாவமா இருக்குன்னா அவர் சம்டைம்ஸ் பேசுறதெல்லாம் ரொம்ப அழகா இருக்கு. ரொம்ப நல்லா பேசுறாரு. சில விஷயங்கள்லாம் புரட்சிகரமா பேசுறாரு. அதோட ரியாலிட்டி அப்படிங்கிறது வந்து கஷ்டம் தான். நான் அது மாதிரி விவசாயிகளுக்கு அவ்வளவு கொடுப்பேன் இவ்வளவு கொடுப்பேன் அப்படின்னு அவர் சொல்ற அந்த ரியாலிட்டி வந்து ரொம்ப அது கஷ்டம் தான். ஆனாலும் அவர் பேசுறது இவங்க 5000 கொடுக்குறான்னு சொல்றப்ப அவர் வந்து நான் சீட்டு கொடுக்குறான்னு அவ்வளவு வித்தியாசமா நான் பார்க்கல. பட் அவரோட கேம் பிளான் என்னவா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? 234 தொகுதியில வந்துட்டு நீட்டா பிரிச்சு கொடுத்திருக்காரு. எல்லா ஜாதிகளும் பிரிச்சு கொடுத்திருக்காரு. தமிழ்நாடோட டெமோகிராபிக்ஸ் பார்க்கணும்னா அவர் எப்படி வந்து அவரோட ஜாதிகளுக்கு பிரிச்சு கொடுத்திருக்காரு உங்களுக்கு கிளீனா தெரிஞ்சிடும். தமிழ்நாடு எந்தெந்த ஜாதிக்கு எவ்வளவு சதவீதம் இருக்கான்னு சொல்லிட்டு. அவங்கள பத்தி சொல்லுங்க. முதல்ல வந்து நாத்தாக்கா அவரோட சீமானோட கேம் பிளான் என்னங்கிறத அது தெளிவா இல்ல. அவர் என்ன ஐடியால ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்கான்னு தெரியல. அதை பத்தி எல்லாரும் பேசியாச்சு. ஏகப்பட்ட கருத்துக்கள் வந்தாச்சு. அது வந்து அவரை வந்து திமுகவோட பி டீம் சொல்ல முடியுமா? அப்படி இந்த பி டீம்ன்ற வார்த்தை எனக்கு நான் அதை பத்தி பெரிய கருத்துக்கள் வைக்கிறது இல்லை. யாரும் இப்ப ஓவைசி அங்க பி டீம்ன்றாங்க, மாயாவதி பி டீம்ன்றாங்க. இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள இப்ப ஒரு விஷயத்துல ஒத்து வராம சிலர் வந்து அந்த மாதிரி இருப்பாங்க. இப்ப மாயாவதி ஏன் அப்படி இருக்காங்க? இதெல்லாம் இப்ப இந்த பி டீம்ங்கிறத பெரிய அளவுக்கு பயன்படுத்தினது வந்து திமுக தான். அவங்க தான் இதை வந்து சீமானை வந்து ஒரு சங்கியோட இது அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க வந்து இப்ப கூட ரீசெண்டா இப்ப அவருடைய இந்த அறிக்கையை கூட அவங்க வந்து ஒரு ஆரிய வந்தேரியோட கைக்கூலி அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு பல போஸ்டர்கள் வந்திருக்கு அவர் வந்து. ஸோ சீமான் மேல அந்த மாதிரி இந்த பிடிஎம்ங்கிற வாதத்தை வந்து நான் பெருசா அதுக்குள்ள போறது கிடையாது. நான் அது வந்து எனக்கு அது பெரிய கருத்து கிடையாது. இப்ப நாத்தாக்கா வந்து 2 பக்கமும் பிரிக்க முடியும். ஒண்ணு வந்து அவங்க இப்போ பல பேருக்கு வந்து திமுக எதிர்ப்பு வாக்குகள் இருக்கு. திமுக எதிர்ப்பு வாக்குகளை வந்து வேற காரணங்கள், பல்வேறு காரணங்களுக்காக அவங்க வந்து பாஜக பிஜேபி இருக்கிறதுனால அங்க போட அவங்களுக்கு மனசு இல்லை. அவங்க வந்து அப்படிப்பட்டவங்க வந்து இவங்களுக்கு போடவும் வாய்ப்பு இருக்கு. அதே நேரம் திமுக எதிர்ப்பு வாக்குகள்ன்றதும் திமுக எதிர்ப்பு வாக்குகள்ல ஒரு விஷயம் என்னன்னா, திமுக எதிர்ப்பு வாக்குகள் அந்த ஒரு தீவிரமான மனநிலை இல்லாதவர்கள் இருப்பாங்கல்ல. இப்போ தீவிர அரசியல் வந்து ஆதரிக்கக்கூடியவங்கன்றது தமிழ்நாட்டுல ஒரு 10% தான் இருப்பாங்க. இப்ப திமுகவை ஆதரிச்சாலும் திமுக ஒரு தீவிரமான நிலையில அப்பப்ப பேசும். ஆனா தீவிரமான நிலையில இருந்து வெளியில வந்துடும். இப்ப வந்து கலைஞரே வந்து எப்படின்னா ஒரு கட்டத்துல தமிழகம் பஞ்சாபாக மாறும் அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா எலெக்ஷன் வந்து ஜெயிச்ச உடனே அவர் வந்து ஆளே மாறிடுவார். அவர் வந்து வேற ஆளாக தான் இருப்பார். இப்ப வந்து அந்த மாதிரி அது வந்து எல்லாருக்கும் தெரியும். அவங்க வந்து இவர் வந்து இப்படி நடைமுறை இதுல வந்து அவங்க வேற மாதிரி மாறிடுவாங்கன்றது தெரியும். ஸோ அது மாதிரி தீவிர அரசியலுக்கு வந்து பெரிய ஆதரவு இருக்க முடியாது. ஒரு 30% 40% மக்கள் வந்து ஆதரிக்க மாட்டாங்க. ஸோ அதனால வந்து சீமானுக்கு வந்து அந்த தீவிர அரசியல் தீவிரமா இந்த மாதிரி பேசிட்டு இருக்கிற வரைக்கும் அவருக்கு வந்து ஒரு பெரிய ஆதரவு இங்க வரும்னு எனக்கு தோணல. அடுத்தது வந்து அதனால வந்து அவரை வந்து அந்த 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 தீவிர அரசியல் பேசக்கூடியவர்கள் வந்து சிலர் வந்து திமுகவுக்கு ஓட்டு போடாம அவங்க வந்து பாஜகவுக்கு போட முடியும். சில தீவிரமா இருக்கிறவங்க இருக்காங்க. அவங்க வந்து சிலர் வந்து பாஜகவுக்கு ஓட்டு போடாம அந்த திமுக எதிர்ப்பு இருக்கிறவங்க, சாரி இந்த தீவிர அரசியல் வச்சுக்கிட்டு இருக்கிறவங்க சிலர் இல்ல, நான் 2 பக்கத்துல இருந்தே சீமானுக்கு போக முடியும்னு தான் சொல்ல வந்தேன். சரியா வரல. 2 பக்கமுமே சீமானுக்கு போகக்கூடிய வாய்ப்பு இருக்குன்றதான் என்னுடைய கருத்து. இப்ப சீமான் வந்து இந்த அறிக்கையை வெளியிட்டு இருக்கிறது இதெல்லாம் வந்து ரொம்ப இம்ப்ரெசிவான ஒரு இதை வந்து அவர் பெர்ஃபார்மன்ஸ் வந்து தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்காரு. 234 பேரையும் அறிமுகப்படுத்துறது, அப்புறம் வந்து அவருடைய தேர்தல் அறிக்கை, அவர் பேசுறது எல்லாத்துலயுமே அவர் வந்து ரொம்ப பிரமாதமா செஞ்சுட்டு இருக்காரு. ஆனா இதுக்கு பெரிய பிரயோஜனம் இருக்காதுன்னு அவருக்கு தெரியும். இதுல வந்து பெருசா நம்ம வர முடியாதுன்னு தெரியும். அவர் எப்படி வளர்ந்து ஏன்னா எல்லாருக்கும் ஒரு வயசு இருக்கு. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வந்து என்ன 80 வயசுல போய் முதல்வர் ஆக முடியாது. அந்த மாதிரிலாம் என்ன ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ஃபங்க்ஷன் ஆகிறதே பிரச்சனை ஆகும் அப்படிங்கிறதுலாம் அவருக்கும் தெரியும். அவர் என்ன ஐடியால இருக்காருன்றது தெரியல. அவர் வந்து அவர் தான் அதை பத்தி பேசணும். அவர் வந்து ஆனா அவர் செஞ்சிருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ ஒரு விஷயம் செய்யறாரு இல்லையா, எல்லா ஜாதிகளுக்கும் பிரிச்சு தர அப்படின்றாரு இல்லையா, உண்மையான ஒரு ரெப்ரசன்டேஷன் அவர் செய்யறாரு. இப்போ வந்து ஒரு அடிப்படையான ஒரு விஷயம் என்னன்னா, இப்ப நான் சொல்ல ஒரு நாத்தாக்கா பத்தி ஒரு விஷயம் என்னன்னா, அவங்க வந்து ஒரு வலதுசாரி தமிழ் தேசியத்தை பேசுறாங்க. ஒரு தீவிர வலதுசாரி தமிழ் தேசியத்தை பேசுறாங்க.
அது ஒரு மொழி வெறி அரசியல்னு சிலர் சொல்லலாம். ஆனா என்ன பொறுத்தவரை மொழி வெறி அரசியலுக்கு உதாரணமா இருக்கிற இந்த கர்நாடகத்துல இருக்கிற ஒரு மொழி வெறி அரசியலையும், இங்க மகாராஷ்டிரத்துல சிவசேனா கொண்டு வந்த ஒரு மொழி வெறி அரசியல், சிவசேனா வழித்தோன்றல இப்ப மத்தவங்களும் இருக்காங்க இல்லையா, அவங்களோட மொழி வெறி அரசியலையும் எடுத்துக்கிட்டீங்கன்னா வைங்களேன், சீமான் அதை விட ஒரு அறிவார்ந்த அரசியல் வைக்கிறாருன்னு நான் சொல்லுவேன். அவங்களோட ஒப்பிட்டீங்கன்னா ஒரு அறிவார்ந்த அரசியல் வைக்கிறாங்கன்னு என்னுடைய கருத்து. இன்னொரு பக்கம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அவர் வந்து இந்த மாதிரி மொழி வரிசையில் தெலுங்கு அப்படின்னு பேசுறாரு. பல விஷயங்கள் அது வந்து ஒரு எந்த விதமான ஒரு லிபரல் வேல்யூஸ் இது பண்றவங்க யாரும் அது ஒப்புக்கொள்ள முடியாத விஷயங்களை அவர் பேசுறாரு. ஆனா அப்படி பேசினாலும் அவருடைய இதுல என்ன சொல்றாருன்னா, அவங்களுக்கு எல்லாம் இவ்வளவு தூரம் என்னுடைய சீட்ல தரேன் அப்படின்னு சொல்றாரு. அவங்க சதவீதத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு வந்து இது வேணும். அவங்க வந்து ஆதிக்கம் செலுத்தக்கூடாத கூடாதே ஒழிய அவங்களுக்கு எவ்வளவு பிரதிநிதித்துவம் உண்டு அதை கொடுக்கணும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. இப்போ உதாரணமா திமுக எடுத்துக்கிட்டீங்கன்னு வைங்க. திமுக யாரை எதிர்க்கிறாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். அவங்க வந்து அவங்க செய்யற பரப்புரை பார்ப்பனர்கள் பத்தி. அவங்க வந்து இப்ப அவங்களோட திமுகவோட ஆரம்பகால குற்றச்சாட்டு, திராவிட இயக்கங்களோட ஆரம்ப குற்றச்சாட்டு 2. ஒண்ணு வந்து அரசாங்க பதவிகள் எல்லாம் பார்ப்பனர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறது முதல் குற்றச்சாட்டு. அடுத்த குற்றச்சாட்டு அன்னைக்கு அரசியல்ல காங்கிரஸ்ல பார்ப்பன ஆதிக்கம் இருந்ததுன்றது அவங்களோட குற்றச்சாட்டு. இப்ப இந்த ரெண்டுமே கிட்டத்தட்ட இல்ல, எந்த கட்சியிலுமே இல்ல. இல்ல சொல்ல போனா பிஜேபிலேயே பார்ப்பன அதிகம்ன்றது ஒழிஞ்சிட்டு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் அரசாங்க அதிகாரிகள் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சு, அரசாங்க ஊழியர்கள்னு வச்சுக்கோங்க, அது கிளரிக்கல் லெவல்லயே அதுலயே வந்து கிட்டத்தட்ட நீ கிடையாது. ஸ்டேட் கவர்மெண்ட் இதுல ஏதாவது ஒரு ஆபீஸ்க்குள்ள போனீங்கன்னா நீங்க ஒருத்தரை கூட பார்க்க முடியாது. அந்த மாதிரி ஒரு சூழல் இன்னைக்கு வந்து வந்துருச்சு. சோ இப்ப இருக்கிற இதுல வந்து இப்ப அரசாங்கத்தை விட்டுருங்க. இப்ப அரசியல் எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னைக்கு வந்து பார்ப்பனர்கள் ஜெயிப்பது இதுல இப்ப அதாவது விதிவிலக்குகளை விட்டுருங்க. ஜெயலலிதாங்கிறது ஒரு விதிவிலக்கு, அது வேற காரணத்துக்காக வந்தாங்க. கமலஹாசன் இன்னொரு விதிவிலக்கு. அது தவிர எடுத்துக்கிட்டீங்கன்னா ஜெயிக்கல, அதை விட்டுருங்க, அவர் அரசியல்ல இருக்காரு. அது தவிர எடுத்துக்கிட்டீங்கன்னா மொத்தமா வந்து ஒரே ஒருவர் தான், இந்த நடராஜன் ஒருத்தர் இருந்தாரு இந்த மயிலாப்பூர்ல ஒரு ஓய்வு பெற்ற போலீஸ் அதிகாரி. அவரை தவிர வேற யாரும் நமக்கு யாருமே தெரியாது. ஒரு கவுன்சிலர் லெவல்ல கூட யாரையும் தெரியாது. ஸோ கிட்டத்தட்ட பார்ப்பனர்கள் இல்லவே இல்லை. இப்போ போன எலெக்ஷன் முடிஞ்சோன்னு 21 எலெக்ஷன் முடிஞ்சோன்னு திமுக ஒத்த பாப்பாங்க கூட இல்லை அப்படின்னு ஒரு இதுல சொன்னாங்க. இப்ப இது வந்து என்னன்னா பார்ப்பன ஆதிக்கத்தை வந்து ஒரு நல்ல ஒரு ஆதிக்கத்தை எதிர்க்கக்கூடிய கட்சின்னு வைங்களேன். ஒரு பேச்சுக்கு அவங்க இன்னும் ஆதிக்கத்தை எதிர்க்கிறாங்கன்னு வைங்க, அவங்க சொல்லக்கூடிய அவங்க ஒரு நல்ல ஒரு இந்த சிந்தனை உள்ள கட்சின்னு வச்சுக்கோங்களேன். அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா அவங்களை ஆதிக்கம் இருக்கக்கூடாது, ஆனா அவங்களுக்கு என்ன உண்டோ அதை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு இது இருக்கும். இப்போ 3% இருக்காங்கன்னா 3% என்ன உண்டு அதை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு இது இருக்கும். இவங்க வந்து இப்போ இந்த 3% மனசுல வச்சுதான் அவர் 6 சீட்டு ஒதுக்குறாரு சீமான். வந்து இவங்களுக்கு 3% 6 சீட்டு தரேன், 3% 7 சீட்டு வரும், 6 சீட்டு கொடுக்குறான்னு வைங்க, எப்படி ஒண்ணு கொடுக்குறாருன்னு வைங்களேன். இப்ப இதை பத்தி இப்ப போஸ்ட் வருது, இவர் வந்து ஆரிய கைக்கூலி, ஆரிய வந்தேரி, இவர் வந்து பார்ப்பனர்களுக்கு 6 பேர். இதாவது இப்படி ஒரு அறிவு கட்ட வாதத்தை எங்கேயாவது பாத்திருக்கீங்களா? 6 பேருக்கு ஒரு சீட்டை கொடுக்கறது மூலமா எந்தவித ஆதிக்கத்தை கொண்டு வர முடியும்? என்ன ஒரு சதியை உண்டு பண்ண முடியும்? 6 பேருக்கு அவர் அது ஜெயிக்க போறாங்களான்றது தெரியாது. இது ஒரு நெறி சார்ந்த ஒரு இந்த சிந்தனை மாதிரி நம்ம ஒரு அவங்க அதை விட இது திமுகவை செஞ்சிருந்தீங்க. என்ன பொறுத்தவரை இப்போ அவர் செஞ்சிருக்காரு பாருங்க, தெலுங்கர்கள் எல்லாம் பேசிட்டு அவங்களுக்கே அவர் சீட்டு தராரு பாருங்க. ஆமா, நாயக்கர் நாயுடுக்கு ஒரு 4 சீட்டு, கர்நாடகர்களுக்கு கொடுத்திருக்காரு, ரெட்டியாருக்கு கொடுத்திருக்காங்க, எல்லாருக்கும் கொடுத்திருக்காங்க. இல்ல இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இந்த மாதிரி ஒரு வேலையை திமுக செஞ்சதுன்னு வைங்க, திமுக வந்து சமூக நீதின்னு இருப்பாங்க. 3 சீட்டு 3%, நீங்க அவங்க 3% 3%, அதுக்காக உங்களுக்கு ஒரு 3 சீட்டு தரேன் அப்படின்னு சொல்றாங்கன்னு வைங்களேன். இது முதல்ல வரலாற்று ரீதியா அவங்க வந்து அதை எவ்வளவு பெருமையா பேசிக்கலாம். அதாவது நாங்க எப்படி ஒரு இதை மாத்திட்டோம்னு பேசலாம்ல, அந்த ஆதிக்கம் அதெல்லாம் பேசிட்டு இருந்தோம். இன்னைக்கு நான் உனக்கு பிச்சை போடுறேன் இந்த 3 சீட்டு அப்படின்னு பேசிக்கலாம் அவங்க வந்து. ஆனா அவங்கள்ட்ட அந்த மாதிரி இல்ல. அவங்களோட அரசியல் வந்து ஒரு எந்த விதமான ஒரு நெகிழ்ச்சியும் இல்லாத ஒரு அரசியலா இருக்கு. சீமான் வந்து அந்த விஷயத்துல வந்து இவங்க இந்த 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 ஒரு இடம் அளிக்கிறது அப்படிங்கறது வந்து அவர் வந்து பெட்டரா பிஹேவ் பண்றாருன்ற மாதிரி தான். ஸோ நீங்க அதான் சொன்ன மாதிரி எனக்கு வந்து நீங்க சொன்ன நாத்தாக்காவோட முக்கியமான இது பற்றி இந்த பிரிச்சு கொடுக்கறது, எப்படி பிரிச்சு கொடுத்தாங்க. 2வது வந்துட்டு யூஸ் த ஒன்லி பார்ட்டி 50% பெண்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து தீவிரமா ஃபாலோ பண்ணிட்டு வர்றாரு. ஸோ சில விஷயம் அவங்க கொள்கை ரீதியாக அவர் நல்லா இருக்கும், சில விஷயங்கள் வந்து ஒரு கொடுங்கோலனா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அவர் சொல்ற சில விஷயங்கள் வந்துட்டு வாக்களிப்பது வந்து கட்டாயமாக்கப்படும் அப்படிங்கிறது, அது இவர் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்தா கூட அது சட்டம் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு டெமோக்ராட்டிக் அவர் ஆட்சிக்கு வர்றது வந்து அதாவது என்னன்னா, இப்ப நம்ம வந்து இப்ப பாசிசம் சொல்றோம்னா அதுக்காக இத்தாலியில இருக்கிற பாசிச கட்சியோட கொள்கையை ஃபாலோ பண்றாங்க அர்த்தம் கிடையாது. ஏதோ ஒரு விஷயத்த நம்ம வந்து ஏதோ ஒரு சில அரசியல பாசிசம் சொல்றோம். அந்த மாதிரி சீமானோட அரசியல் பாத்தீங்கன்னா அதுல ஒரு போல்பாட்டிசம் மாதிரி ஒண்ணு இருக்கு. அதாவது வந்து அவர் வந்து இதை செய்வேன், பச்சை மட்டையால் அடிப்பேன் அப்படிலாம் சொல்றாரு. அதெல்லாம் ஒரு தீவிரமான ஒரு விஷயங்களை செய்யறாரு. ஆட்சிக்கு வந்து அவர் அந்த மாதிரி நடந்துக்கிட்டு அது ஒரு பெரிய குழப்பங்களையும் இதையும் உண்டு பண்ணும், அதெல்லாம் சந்தேகமே கிடையாது. இப்போ அந்த பச்சை மட்டைன்னு சொல்றதுல ஒரு பிரச்சனை இருக்கு. ஏன்னா வந்து அவரு எல்டிடி வந்து அவங்களோட அந்த பிரதேசத்துல இருந்து தப்பி ஓடுற மக்களை பிடிச்சி பச்சை மட்டையால அடிச்சதுன்றது ஒரு வரலாறு இருக்கு. அவர் அதே வார்த்தையை அவர் பயன்படுத்துறாரு. இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்கு சீமான், அதெல்லாம் இல்லைன்னு சொல்லல. அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கக்கூடிய ஆசாமி கூட
ஒரு தெலுங்கர்களுக்கு இது கொடுக்குற அளவுக்கு ஒரு நெகிழ்ச்சியா இருக்காருன்றதான் நான் சொல்ல வரேன். அவ்வளவுதான். இவங்க ஜெயிப்பாங்களாங்கிறதெல்லாம் வேற விஷயம். இதே எதுக்கு அவர் தொடர்வாரா அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது. அவர் ஒரு கொள்கை ரீதியா முன்வைக்கிறாரு. அது ஒரு சிறந்த விஷயம். அது அவ்வளவுதான், வேற ஒண்ணும். இந்த ஒரு இந்த ஒரு தன்மை திமுக இல்ல. பாஜக கூட முஸ்லீம்களுக்கு இடம் தராங்க. பாஜக இவ்வளவு தூரம் பேசுறாங்கல்ல, அவங்க இஸ்லாமியர்களுக்கு இடம் வச்சிருக்காங்க, அந்த மாதிரி இது வச்சிருக்காங்க. திமுக வந்து அப்படி அந்த மாதிரி ஒரு நெகிழ்ச்சி மட்டும் இல்ல, அது ஒரு சிறந்த விஷயமா இருக்கு. நாங்க அப்படி இல்ல 2% கொடுத்ததுனால ஒண்ணுமே ஆயிராது, அது ஒரு சிம்பாலிக்கா செய்யறோம் பாருங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு தன்மை இல்லாத ஒரு கட்சியா அது இருக்கு. பிளஸ் இவரும் வந்து 10 சீட் கொடுத்திருக்காரு, இஸ்லாமியர்களுக்கு வந்து 10 சீட் கொடுத்திருக்காரு இந்த வாட்டி. ஆமா, அதெல்லாம் நிச்சயமா இஸ்லாமியருக்கு நிச்சயமா செய்வார். அவர் தமிழர்கள் சொல்லி செஞ்சுட்டு இருக்காரு. நான் சொல்றேன், அவர் யாரை எதிர்க்கிறாரோ அவங்களுக்கும் கொடுக்குறாரு. அதுதான் தெலுங்கு ஆதிக்கத்தை தான் தொடர்ந்து பேசிட்டு இருக்காங்க அவங்க வந்து, தெலுங்கர்கள் இதுன்னு. அது ஒரு எல்லாம் அந்த சொல்லாடல்கள் பல வந்து மோசமான சொல்லாடல்கள் தான். ஆனா அதை மீறி அவர் செய்யறாருங்கிறதான் சொல்லுவார். ஓகே, ஸோ இப்போ வந்து இன்னைக்கு March 20th, இன்னைக்கு நம்ம சம்மரைஸ் பண்ணிடலாம் நம்மளோட அப்படின்னு நம்ம ஏஷியன் சொல்லிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நிலைமைக்கு வந்துட்டு டிவிகே வந்து இன்னும் யோசிச்சுட்டு தான் இருக்காங்க. இன்னும் அவங்க வந்து முடிவெடுக்கல அப்படின்ற மாதிரி தான் பேசிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க தனியா இருக்காங்க. என்டிகேவும் தனியா இருக்குது. விசிகே வந்து இன்னும் சீட்டு அலோகேட் பண்ணல டிஎம்கே பார்ட்டியில. பட் அவங்களும் அங்கதான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் பேசிட்டு அங்கதான் இருப்பாங்க, வெளியில வர மாட்டாங்க. பெருங்கட்சியான காங்கிரஸும் வந்து டிஎம்கேல ஐக்கியம் ஆச்சு. ஸோ அவங்களோட திமுக கூட்டணி ஓரளவுக்கு வலுவா வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அப்புறம் மதிமுக இவங்க எம்டிஎம்கேக்கும் வந்துட்டு பிரேமலதாக்கும் 6 சீட்டு பிளஸ் ஒரு ராஜ்யசபா கொடுத்து சுதீஷ் வந்து அண்ணன் போஸ்டா இது பண்ணிட்டாரு. ஸோ அதனால கமலஹாசனையும் சுதீஷும் ஒரே தட்டில் வச்சுட்டாங்க டிஎம்கே அருமையா. ஸோ அது ஒரு விஷயம். அது டிஎம்கே. அதிமுக பக்கம் பார்த்தீங்கன்னா அதிமுக கூட்டணியில வந்துட்டு பாஜக வளைச்சு போட்டிருக்காங்க. பிஎம்கே அன்புமணி ராம்தாஸ் அவர்களுக்கு வந்து ஐயா அவர்களுக்கு வந்து அவ்வளவுக்கு இன்னும் மவுசு இருக்கா தெரியல. இல்ல ராம்தாஸ் எல்லாருமே வந்துட்டு அன்புமணி பக்கம் தான் இருக்காங்க. அதனால பிஎம்கே முக்காவாசி இப்படி இருக்காங்க. ஸோ அவங்க பக்கம் கூட்டிருக்காங்க. ஸோ இன்னைக்கு இருக்கிற இந்த சூழல்ல நீங்க பாத்தீங்கன்னா என்ன பொறுத்தளவு என்டிகே வந்து கண்டிப்பா இதே மாதிரி 6% to 8% வாங்கினா கூட வாஷ் அவுட் தான். ஒரு சீட் கூட ஜெயிக்கிறதுக்கான சான்ஸ் இல்ல. டிவிகே அதே மாதிரி தான். அவங்களுக்கு வந்து அவங்க வந்து சில பேர் 20% சொல்றாங்க. நான் வந்து 10% கூட கிடைக்காது அப்படின்னு தான் நினைக்கிறேன். 10% வாக்குல வந்து அவங்களுக்கு ஒரு சீட்டு கூட தனியா ஜெயிக்க முடியாது. அப்படி பார்த்தோம்னா போட்டின்னு பாத்தீங்கன்னா அதிமுக திமுக கூட்டணிக்கு தான். அதுல பாத்தீங்கன்னா போன வாட்டியை விட கொஞ்சம் ஒரு அதிக அளவுக்கு வரக்கூடிய சான்சஸ் இருக்கு அப்படின்னு நினைச்சா கூட இந்த டிவிகே ஃபேக்டர்னால வந்துட்டு எனக்கு என்னமோ போன வாட்டி வாங்குற 66 to 75 சீட் வாங்கினாங்க இல்லைங்களா, அந்த ரேஞ்சில் தான் அதிமுக வாங்கும். மறுபடியும் திமுக தான் வரக்கூடிய சாத்தியக்கூறுகள் அதிகம் நினைக்கிறேன். ஆமா, இப்போ இருக்கிற நிலைமையில தாவேக்கா வந்து பெரிய அளவுக்கு பிரிக்கிற நிலைமையில திமுக வர்றதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. இன்னொன்னு வந்து என்னன்னா, அண்ணாதி இப்போ வந்து இன்னொன்னு வந்து மைனாரிட்டி ஓட்ஸ் வந்து முழுக்க திமுகவுக்கு போகக்கூடிய ஒரு காலகட்டம், ஒரு நிலைமை வந்துருச்சு. இப்போ திமுக எடுத்துக்கிட்டீங்கன்னா அன்னைக்கு வந்து திமுகவுக்குன்னு ஒரு ரொம்ப அசைக்க முடியாத ஒரு ஓட்டு உண்டு. அந்த ஓட்டு இப்போ வந்து கூடிருச்சு. இப்போ வந்து விஜய் வந்து எவ்வளவு தூரம் கிறிஸ்தவர்கள் ஓட்டுகளை பிரிப்பாரு அப்படிங்கிறதுலாம் எனக்கு தெரியல. எனக்கு அதை பத்தி எந்த விதமான தெளிவும் கிடையாது. அப்படி நடக்கும்னு எனக்கு தோணல. அவங்க எல்லாருமே அதாவது விஜய் ஜெயிக்கக்கூடிய ஒரு பிம்பம் இருந்ததுன்னா, அந்த சொன்ன மாதிரி இந்த மாயை இருந்ததுன்னா வேணா அந்த மாதிரி நடக்கலாம். இப்ப விஜய்க்கு அந்த மாதிரி மாயை இல்லை, அதனால கிறிஸ்தவர்கள் அங்க போடுவாங்கன்னு எனக்கு தோணாது. அவங்க திமுகவுக்கு தான் போடுவாங்க. இஸ்லாமியர்களும் திமுகவுக்கு தான் போடுவாங்க. தலித் மக்களும் பெருவாரியா திமுகவுக்கு. எவ்வளவு நாட்டுல நடந்த தலித் மேல நடந்த வன்முறைகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஏராளமான வன்முறைகள் நடந்திருக்கு. அப்புறம் ஆம்ஸ்ட்ராங் கொலை பிரச்சனை இருக்கு. இதையெல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க திமுகவுக்கு எதிர்ப்பா பல குரல்கள் இருந்தாலும் பெரிய அளவுக்கு அவங்களும் திமுகவை எதிர்ப்பாங்கன்னு எனக்கு தோணல. அவங்களும் திமுகவுக்கு தான் போடுவாங்கன்னு தோணுது. இது தவிர வந்து இன்னைக்கு வந்து அது மாதிரி அடிப்படையில இருக்கிற திமுக ஓட்டு மாறக்கூடிய வாய்ப்பு கிடையாது. திமுகவுக்குன்னு ஒரு அந்த காலத்துல இருந்து இருக்கு. அந்த பெர்சன்டேஜ் வந்து இன்னைக்கு கூடி இருக்குன்றதான் நிலைமை என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா 80கள்லயே வந்து கலைஞர் எம்ஜிஆர் இது இருந்த போது கூட திமுகவுக்கு ஒரு வலுவான ஒரு அது வந்து மாறவே இல்லை. அதை கட்டி காத்தாரு 13 வருஷத்துக்குன்றதுனா கலைஞரோட பெரிய சாதனை. எம்ஜிஆரோட அந்த இதை மீறி அது ஓட்டு பிரிஞ்ச போது அவர் 89ல வந்துட்டாரு. அவர் வந்து ஈஸியா வந்துட்டாரு. அந்த சதவீதம் வந்து கூடி இருக்கு. அடுத்தது திமுக வந்து இப்ப சமீபத்துல அவங்க தோல்வியே பார்க்கல. பாத்தீங்கன்னா இது வந்து நம்ப முடியாத விஷயமா இருக்கு. அதாவது அவ்வளவு அந்த அளவுக்கு பெரிய பர்சனாலிட்டியா ஸ்டாலின் தெரியல. ஸ்டாலினுக்கு வந்து உதாரணமா கலைஞருக்கு வந்து ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா கலைஞர் கைதான போது அவ்வளவு பேரு உயிரை மாய்ச்சிக்கிட்டாங்க. அந்த மாதிரி ஒரு இதெல்லாம் ஸ்டாலினுக்கு இருக்குன்னு தோணல. இல்ல என்ன ஸ்டாலின் வந்து ஒரு தலைவரா இவங்க எவ்வளவு பிம்பத்தை உருவாக்கினாலும் அந்த மாதிரி கலைஞர் மாதிரி ஒரு உயிரை கொடுக்குற ஒரு இதெல்லாம் அந்த அரசியல்லாம் இல்ல. கரிஸ்மேட்டிக் இருக்கல, கண்டிப்பா இல்ல. அந்த மாதிரி கரிஸ்மேட்டிக் கிடையாது. ரெண்டாவது அது என்னமோ ஒரு உயிர் மாதிரி பார்த்தாங்க. கலைஞர் வந்து அவருக்கு வந்து ஒரு ஆள் வந்து உயிரை கொடுக்குறன்றது எவ்வளவு பெரிய விஷயம். ஒரு ஆள் வந்து கலைஞரை அரெஸ்ட் பண்ண அன்னைக்கு போய் தன்னுடைய உயிரை மாச்சிக்கிட்டாங்க. அந்த மாதிரி எல்லாம் அந்த மாதிரி ஒரு இதெல்லாம் வாய்ப்புகள்லாம் இல்லை. ஆனாலும் வந்து திமுக ஆதரவு கூடி இருக்கு அப்படிங்கறதுதான் இன்றைய நிலைமை. இந்த இதுல வந்து இன்னொன்னு இதை சொல்ற மாதிரி நான் சொன்ன மாதிரி மைனாரிட்டி ஓட்ஸ் இந்த தாவாக்கியா பிரிக்க எல்லாத்தையும் சேர்த்தா திமுக தான் வெற்றி பெறுங்கிற மாதிரி தான் இருக்கு. பழைய வெற்றியை பெறுமா என்ன கோபம் இருந்தாலும் பழைய வெற்றி இல்லைனாலும் ஏதாவது வகையில கூட்டணியாவது அமைச்சு ஆட்சி அமைக்குன்ற மாதிரி தான் நிலைமை இருக்கு இப்போதைக்கு.
தாவேகாவும் அதிமுகவும் சேர்ந்தால் நிலைமை மாறலாம். அருமை, சூப்பர், அருமையா முடிச்சிட்டீங்க. ஸோ சம்மரைஸா இன்னைக்கு வந்து நம்ம வந்துட்டு முடிக்கிறப்போ வந்துட்டு மார்ச் 20ஆம் தேதி நம்ம திருப்பி வந்து அடுத்த கூட்டணிகள் இந்த லாஸ்ட் டே வரைக்கும் வந்து இருக்கும், இழுபறி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். வாக்காளர்கள் யாரெல்லாம் இது சப்மிட் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுபடி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நிலைமைக்கு வந்து திமுகவுக்கு வெற்றி வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அது முக்கியமா வந்து தாவேகா வந்து இன்னும் தனியா நிக்குது, நாம் தமிழர் கட்சியும் தனியா நிக்குது. அப்படிங்கிறப்ப வந்துட்டு அதிமுக கூட்டணிக்கு வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். பட் ஆனாலும் நீங்க பாத்தீங்கன்னா அதிமுகவுக்கு வந்து இது ஒரு தோற்றான முக்கியமான வெற்றி என்னன்னா அதிமுக ஒருங்கிணைச்சிட்டார் அப்படின்னு சொல்ல முடியும். இன்னைக்கு வந்து சசிகலா வந்து தனியா ஒரு கட்சி ஆரம்பிச்சா கூட அதிமுக உரிமுகப்படுத்திட்டாரு. அது நிலைக்குமான்ற ஒரு சந்தேகம் இருக்கு. எடப்பாடி ஜெயிச்சே ஆகணும். அவர் ஜெயிக்கலன்னா அது நிலைக்குமான்னு தெரியல. அவருக்கு அது புரிஞ்சிருக்கும். அவருக்கு வந்து அது ஜெயிச்சே ஆகணும். அவர் அதுக்காக வேண்டி என்ன வேணா செய்வாருன்னு தான் நினைக்கிறேன். அவர் ஆக்சுவலா அதுக்காக தான் வந்து ஓரளவுக்கு வந்து பாராளுமன்ற எலெக்ஷன்ல பிஜேபி கழட்டி விட்டாரு. ஏன்னா நமக்கு இந்த அதிமுகக்குன்னு இருந்த இஸ்லாமிய ஓட்டுகள் அதெல்லாம் போயிருச்சுங்கிறதுனால கழட்டி விட்டாரு. கழட்டி விட்டதுனால அவருக்கு யாரும் வரல. அவரை நம்பி அவங்க திரும்ப வந்து அவங்க அதிமுக ஓட்டு போடல. இவ்வளவுக்கும் அவர் வந்து எஸ்டிபிஐன்ற ஒரு இன்னும் ரேடிக்கலான ஒரு இஸ்லாமிய கட்சி கூட அவர் வந்து, அதாவது ரேடிக்கல்னா தமாமுக, இந்த தமிழக முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தெல்லாம் விட ஒரு அதோட இந்த இன்றைய மனிதநேய மக்கள் கட்சி இருக்கு இல்லையா, அதோட அவங்களெல்லாம் விட இன்னும் தீவிரமா இருக்கக்கூடிய ஒரு கட்சி கூட அவர் கூட்டணி வச்சாரு. அப்படி கூட்டணி வச்சு கூட அவருக்கு இஸ்லாமியர்கள் ஓட்டு எல்லாம் பெருசா விழல. சோ அதனாலதான் அவருக்கு இதுக்கு வந்து எந்த பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லி திருப்பி பாஜக பக்கமே அவர் போயிட்டாரு. இது அவர்கள் செய்த பெரிய தவறுன்னு நான் சொல்லுவேன். அவங்க வந்து அதாவது பாஜக வரக்கூடாதுன்னு அவங்க நினைச்சாங்கன்னா அவங்க வந்து ஒரு செய்தாவது, அதாவது அந்த ஒரு தன்னுடைய இதை வச்சுட்டு பேரம் பேசணும், தன்னுடைய ஓட்டுகளை வச்சுட்டு வாக்குகளை வச்சுட்டு பேரம் பேசணும். இப்ப ரஞ்சித் சொல்றாரு பாருங்க, என்ன சொல்றாரு, வாக்கு அரசியலுக்காக கூட எங்களுக்கு வந்து திமுக எங்களை மதிக்க மாட்டேங்குது, எங்க பிரச்சனைகளை பேச மாட்டேங்குது ரஞ்சித் சொல்றாரு. இது வந்து சொல்றது அது ஏன் வாக்கு அரசியல் மதிக்க மாட்டேங்குதுன்னா, நீங்க மொத்தமா ஓட்டு போடுவீங்க, அதுல ஒரு பேரம் இருந்தா தானே அவங்க மதிப்பாங்க. அந்த பக்கம் போவாங்க இந்த பக்கம் போவாங்க இருந்தா தானே மதிப்பாங்க. அந்த மாதிரி ஒரு நிலைமை இல்லை. எல்லாரும் நமக்கு ஓட்டு போடுவாங்க, நம்ம திருமாவளவனை பேச வச்சா போறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமை இருக்கிறதுனால அவங்க வந்து இது பண்ண மாட்டாங்க. அதே நிலைமை தான் மைனா இவங்களுக்கும் உண்டாகும்னு நினைக்கிறேன். அவங்களுக்கும் வந்து இவங்க வந்து முழுக்க எந்த நிபந்தனையின்றி திமுக ஆதரவு இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கும் அதான் நிலைமை வரும்னு நினைக்கிறேன். நீங்க ரஞ்சித் பத்தி சொன்னதுனால எனக்கு ஒரு குறை என்னன்னா, நேத்து வந்து ரஞ்சித் பேசுற அளவுக்கு கூட வந்துட்டு திருமாவளவன் பேச மாட்டேன், ரொம்ப கஷ்டமா இருக்கு. அந்த பக்கம் இருக்காரு இல்ல. இப்ப எடப்பாடி ஆட்சிக்கு வந்து வேற எதுனா வேற மாதிரி பேசுவாரு, அவர் திரும்ப வீரமா பேசுவாரு. அவருக்கு வந்து திமுக சைட்ல இருக்கிறதுனால அவர் பேசுறது இல்லை, அவ்வளவுதான் வீரமா பேசுறது இல்லை. அவரு மற்ற விஷயங்களை பேசிட்டு இருக்காரு, சனாதனம் மனு தர்மம் அதெல்லாம் பத்தி பேசி, அதான் தாராளமா பேசட்டும். அதே நேரம் நடக்கிற வன்முறைகளை பத்தி இதையும் பத்தி பேசணும்ல. அவர் வந்து அவருடைய பேச்சுக்கள்லாம் ரொம்ப ஏமாற்றம் அளிக்கக்கூடிய, அதாவது அவங்கதான் அதை பத்தி பேசணும். அவங்க ஏன்னா இன்னைக்கும் பலர் வந்து அவரை ஆதரிக்க, அவரை வந்து அவரை வந்து விமர்சிக்க தயாரா இல்லை. பலர் தலித் அறிவுஜீவிகள் பலரும் இருக்காங்க, அவங்க யாரும் அவரை விமர்சிக்க தயாரா இல்லை. ஸோ அவங்க தான் அதை பத்தி யோசிக்கணும். அவரை வந்து சோ நம்ம சொன்ன மாதிரி சம்மரைஸ் பண்ணி முடிச்சிடலாம். இன்னைக்கு மார்ச் 20 நிலவரப்படி திமுக கூட்டணிக்கு அமோக வெற்றி, அதிமுகவுக்கு கஷ்டம் தான், டிவிகே அண்ட் என்டிகே வந்து கொஞ்சம் கஷ்டமான சூழ்நிலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கப்புறம் எப்படி கூட்டணி அமைதுன்னு சொல்லிட்டு மீண்டும் சந்திப்போம். மிக்க நன்றி ரோசா, நீங்க கூப்பிட்டனா வந்தீங்க உங்களோட ஃப்ரைடே ஈவினிங் இந்த டயத்துக்கு. ஸோ தேங்க்யூ ஃபார் தட். நன்றி, அழைப்புக்கு நன்றி. பார்க்கலாம். சந்தோஷம்.